வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் மனதே மனதே குழப்பம் என்ன. கதைக்குள்ள போலாமா? இவங்க தான் எங்க அக்கா கலா என்று மாலா அறிமுகம் செய்ததும் பாலு அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவன் முகம் அதிர்ச்சியில் அப்படியே நின்றது. நீங்க நீங்க என்று அவன் சற்று தடுமாறினான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு காலையில தான் எங்க அக்காவும் மாமாவும் வந்தாங்க. எங்க அக்காவை நாங்க இது வரைக்கும் உங்களுக்கு அறிமுகம் செய்யலையா? அதுதான் அப்பா கூட்டிட்டு போய் அறிமுகம் செய்ய சொன்னாரு. எங்க மாமா குளிக்கிறாரு, கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னாரு என்று மாலா சொல்லி கொண்டே போனாலும் பாலு அதை ஒரு பாதியே காதில் வாங்கி கொண்டிருந்தான். அவன் தலை லேசாக சுற்ற தொடங்கியது. ஆனால் கலா சிரித்த முகத்துடன் அமைதியாக நின்று கொண்டிருந்ததை பார்த்து, இவளுக்கு நம்மள அடையாளம் தெரியலையா, இல்ல தெரியாத மாதிரி இருக்காளா? தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவ முகத்துல கொஞ்சமாவது வித்தியாசம் தெரிஞ்சிருக்குமே. ஆனா அவ அமைதியா இல்ல சிரிச்சுட்டே நிக்கிறா என்று பாலு யோசித்து கொண்டிருக்கும் போதே, ஹாய், ஐ எம் கலா என்று கைகளை நீட்டினாள் கலா. பாலு அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே கைகளை கொடுத்தான். என்ன மாலா, உங்க உட்பி என்னை பார்த்ததும் இப்படி திகச்சு நின்னுட்டாரு? கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. என்னை பார்த்தா அப்படி பயப்படுற மாதிரியா இருக்கிறேன் என்று சிரித்தாள் கலா. அக்கா, அவர் கொஞ்சம் ஷை டைப், அப்படிதான். உன்னை பார்த்தா மட்டும் இல்ல, யார புதுசா பார்த்தாலும் அப்படிதான் இருக்காரு என்று கூறிவிட்டு, என்னங்க உங்களுக்கு இங்க இடம்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது வேணும்னா அப்பா சொல்ல சொன்னாரு. அத்தை மாமாலாம் அங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் அங்க வரீங்களா, இல்ல இங்கேயே அனுப்பிவிடவா என்றாள் மாலா வெட்கத்துடன். அவர் இங்க ஃப்ரீயா இருக்க ஆசைப்படலாம். நீ ஏன் தொந்தரவு பண்ற? பாலு, கொஞ்சம் இருங்க, எங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு. அவர் கூட நீங்க இங்கே சாப்பிடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னா சொல்லுங்க, அவங்களுக்கும் சாப்பாடு சேர்த்து அனுப்பிடுறோம் என்ற கலாவை பார்த்த பாலு, இல்லைங்க, அவங்க வர லேட் ஆகும். அவங்க வந்ததும் நானே அங்க கூட்டிட்டு வரேன். ஆமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க என்று மெலிதான குரலில் கேட்டான் பாலு. அப்பா அடி, இப்பயாவது கேட்கணும் தோணுச்சே உன் ஆளுக்கு என்று மாலாவை இடித்தாள் கலா. அக்கா, நான் தான் சொன்னேன் இல்ல, அவர் கொஞ்சம் ஷை டைப்புன்னு. பழகிட்டா நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாரு. ஏங்க, நான் ஒன்னும் வெளியாள் இல்ல, உங்க வருங்கால மனைவியோட அக்கா தான். அதனால நீங்க எங்க கிட்ட நல்லா சகஜமா பேசலாம். நாங்க பாம்பேல தான் இருக்கோம். உங்க நிச்சயதார்த்தத்துக்கு எங்களால வர முடியல. எங்க வீட்டுக்காருக்கு ஆபீஸ்ல அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்ததால நாங்க அப்புறமா வரோம்னு சொல்லிட்டோம். அதுதான் உங்களை பார்க்க முடியல. அப்புறம் உங்க போட்டோ எல்லாம் மாலை அனுப்பியிருந்தா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சிரித்து கொண்டே கூறிய கலாவை பார்த்து பாலுவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவன் தயங்கி கொண்டே, நீங்க ஒர்க் பண்ணலையா? இல்லைங்க, நான் சென்னையில இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமா பாத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா என்று பாலு கூறும் போதே, ஆமா பாலு என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தான் ரவி. அவனை பார்த்ததும் பாலு சந்தேகமாக கலாவை பார்த்தாள். என்ன பாக்குறீங்க? இவர்தான் என் ஹஸ்பண்ட் என்று கூறினாள் கலா. ஆமாம் பாலு, ஐ எம் ரவி என்று கை குலுக்கிய ரவியை பார்த்து, ஹாய் வாங்க என்று கூறிய பாலு, வாங்க உட்காரலாம் என்று அங்கிருந்த சோஃபாவை காண்பித்தான். பாத்தியாடி, இவ்வளோ நேரம் நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன், உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல உங்க ஆளு. எங்க வீட்டுக்கார பார்த்துதான் உட்கார சொல்றாரு என்று மாலாவிடம் கூறினாள் கலா. மாலா சிரித்து கொண்டே பாலுவை பார்த்தாள். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் என்று பாலு தடுமாறினான். அட என்ன பாலினி, ஒன்னும் இவங்களுக்கெல்லாம் பயப்படாத. நான் உங்களை வா பொண்ணு கூப்பிடலாம் இல்ல, ஏன்னா எனக்கு ஃபார்மலா எல்லாம் கூப்பிடுறது பிடிக்காது. பழக ஆரம்பிச்சுடா நல்லா பழகுவேன், அதுக்குதான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க என்றான் ரவி. இல்ல இல்ல, நானும் உங்களை போலதான், நீங்க என்ன வா பொண்ணே கூப்பிடலாம் என்ற பாலுவை பார்த்த ரவி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாலா போட்டோ அனுப்பும் போதே உங்களை நான் தான் ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னேன் தெரியுமா? எனக்கு அப்பவே உங்களை பார்த்ததும் ரொம்ப நாள் பழகின ஆளு மாதிரி தெரிஞ்சது என்று அவன் தோள் மீது கை வைத்தான் ரவி. எனக்கும் அப்படிதான் தோணுது என்று ஓரக்கண்ணால் கலாவை பார்த்தான் பாலு. சரி பாலு, கிளம்பி வா சீக்கிரமா, நாம அப்படி இந்த ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இல்லன்னா இந்த வாயாடிங்க நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க என்று மாலாவையும் கலாவையும் பார்த்து சிரித்தான் ரவி. பாத்தியாடி, அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சரி வா, நாம போகலாம். அவங்க எதையாவது பேசட்டும், நாம போய் நாளைக்கு முகூர்த்த புடவை நகலாம் எடுத்து வைக்கலாம் என்றாள் கலா. சரிக்கா என்ற மாலா திரும்பி பாலுவை பார்த்து, ஆமா நீங்க ஒன்னும் ரெடி பண்ணிக்கலையா என்றாள். ஆமா,
நாங்க என்ன உங்களை போலையா ரிசப்ஷனுக்கு ஒரு செட்டு நகை, கல்யாணத்துக்கு ஒண்ணு, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒண்ணுன்னு போட போறோம். நீங்க தான் 1008 நகையும் புடவையும் கட்டுவீங்க. என்ன சொல்ற பாலு என்று பாலுவை பார்த்து கண்ணடித்தான் ரவி. பாலு அமைதியாக சிரித்தான். அதுல என் பொண்டாட்டி இருக்காளே, அப்பப்பப்பப்பா, என்னவோ இவதான் கல்யாண பொண்ணு மாதிரி புதுசா நகை எடுக்கிறதும் புடவை வாங்குறதும் போன வாரம்லாம் என்ன தாளிச்சிட்டா பாலு. இந்த பொம்பளைங்க கிட்ட ரொம்ப பேஜாரு. பாவம் நீ கல்யாணம் பண்ணிட்டு என்னெல்லாம் பாடுபட போறியோ. பேச்சுலர்ஸ் லைஃப இப்பவே அனுபவிச்சுக்கோடா என்று சிரித்தான் ரவி. அவரை எதுக்கு கூட்டு சேர்த்துக்கிறீங்க பாலு? இவர் கூட சேராதீங்க. இவரு உங்களையும் கெடுத்துட்டுவாரு. நீங்க ஊருக்கு வாங்க, உங்களை அங்க பேசிக்கிறேன். கூட ஆளு இருக்கிற தைரியத்துல என்னையே கலாய்க்கிறீங்கல்ல என்று தன் கணவனை இழுத்து விட்டு சென்றாள் கலா. மாலா சிரித்து கொண்டே, அவங்க அப்படிதான், எப்ப பாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா மாமா கிட்ட கேளுங்க என்று சிரித்து கொண்டே சென்றாள். அவள் சென்றதும், என்ன பாலு அமைதியாயிட்ட என்றான் ரவி. அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று லேசாக சிரித்தான் பாலு. என்னடா இவங்க 2 பேரும் இப்படி கலாட்டா பண்ணிக்கிறாங்களேன்னு பாக்குறியா? ஆமா என்பது போல் தலையை ஆட்டிய பாலுவை பார்த்து புன்னகை செய்தான் ரவி. அது அப்படிதான், அவளை சீண்டலனா எனக்கும் பொழுது போகாது, என்கிட்ட செல்லமா கோவிச்சுக்கலன்னா அவளுக்கும் பொழுது போகாது. நாங்க எப்பவும் அப்படிதான். ஆனா ஒண்ணு, அவ இல்லைன்னா நான் இல்ல. அவ வந்துதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே வந்தது. அவளும் என்கிட்ட எந்த சின்ன விஷயத்தையும் மறைக்க மாட்டா. நானும் அவகிட்ட எதுவும் மறைச்சதில்ல. எங்க ஒத்துமையை பார்த்து ஊரே கண்ணு வச்சிடும். அதுக்குதான் நாங்க அப்பப்ப இப்படி சின்ன சின்னதா சண்டை போட்டுப்போம். சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க போல இருக்கு, நான் கிளம்புறேன் என்று எழுந்து கொண்டான் ரவி. சரி பாலு, நீ நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு புது மாப்பிள்ள நல்லா ஜம்முன்னு இருக்கணும். இன்னைக்கே எங்கேயும் வெளியில எல்லாம் சுத்த வேண்டாம், டயர்ட் ஆயிடுவ. நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன். நம்ம அப்புறமா பேசலாம், இன்னும் எவ்வளோ இருக்கு நம்ம பேச என்று வெளியே சென்றான் ரவி. அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே நின்ற பாலு தனது நண்பர்கள் வந்ததும் அவர்களுடன் பேசிக்கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் இருந்தான். அவர்களை சாப்பிட அனுப்பிய பாலு அமைதியாக தனக்கென்று கொடுக்கப்பட்ட அறையில் சென்று கட்டிலில் படுத்தான். அவன் என்னத்தான் கலகலப்பாக அனைவரிடமும் பேசிக் கொண்டிருந்தாலும் அவன் மனது எங்கோ சஞ்சரித்து கொண்டிருந்தது. கலா எதுக்கு நம்மள தெரியாத மாதிரியே காட்டிக்கிறா? நிஜமாவே அவன் நம்மள மறந்துட்டாளா, இல்ல அப்படி நடிக்கிறாளா? சேச்ச, இருக்காது. அவன் நடவடிக்கை அப்படி தெரியல. ஆனா அவன் நம்மள அப்பப்ப ஓர கண்ணுல பார்த்து சிரிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயமாதான் இருக்குது. என்கிட்ட அவ எதையும் மறைச்சதில்லைன்னு ரவி சொன்னாரே, ஒருவேளை அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாளா? சொல்லியிருந்தா அவர் நம்ம கிட்ட இப்படி சாதாரணமா பேசுவாரா? சே, ஒருவேளை அவ சொல்லியிருந்தா என்னை பத்தி ரவி என்ன நினைப்பாரு? மாலாக்கு தெரிஞ்சா அவ என்ன மதிப்பாளா? நான் தான் கலாவை ஏறெடுத்து பார்க்க முடியுமா? எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவ பேரு கலான்னு மாலா சொல்லும் போது கூட எனக்கு இவதான்னு தோணலையே. கடவுளே, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை? அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமே. அந்த நாளு நான் பண்ண அந்த காரியம்தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். இதை நான் எப்படி சமாளிப்பேன் என்று அவன் கட்டிலிருந்து எழுந்து அமர்ந்தான். அவன் நினைவுகள் பின்னோக்கி சென்றது. அன்னைக்கு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம். எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்கன்னதும் எங்க காலேஜ் பசங்களுக்கு சந்தோஷம் பிடிபடல. எல்லாரும் ரொம்ப குஷியாகிட்டோம். ப்ரோக்ராம்லாம் ரொம்ப நல்லா நடக்கணும், நம்ம காலேஜை எல்லாரும் பாராட்டணும்னு விழுந்து விழுந்து எல்லாம் சரி பார்த்துட்டு இருந்தோம். கல்ச்சுரல்ஸ் கோஆர்டினேட்டர் நான் தான் என்றதால எனக்கு வேலை சரியா இருந்தது. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி சரி பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு. அப்பதான் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி நான் வந்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் கலாவை முத பார்த்தேன். அந்த பார்வையிலேயே நான் என்னை மறந்துட்டேன். எனக்குள்ள இருந்த அந்த காதல் மொட்டிவிட ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் யார பார்த்தோம் எனக்கு அப்படி ஒரு புல்லரிப்பு வந்ததில்ல. ஆனா அன்னைக்கு கலாவை பார்த்ததும் ஏதோ ஒரு இனம் தெரியாத அந்த உணர்வு எனக்குள்ள வந்தது. அவ என்கிட்ட வந்து என் எதிர்க்க நின்னா. அவ பார்த்த அந்த பார்வை, அவ பேசின அந்த வார்த்தை இன்னும் என் காதுல ஒலிக்குது. எஸ்கியூஸ் மீ என்று கூறிக்கொண்டே கையில் இருந்த காலேஜ் ஐடியை அவனிடம் காட்டினாள் கலா. இங்க எங்க காலேஜுக்கு எங்க ரூம் அலர்ட் பண்ணிருக்கீங்க? நாங்க லேடிஸ்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், டைம் ஆகுது என்றாள். அவள் காட்டிய ஐடியை பார்த்த பாலு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 6வது கிளாஸ் ரூம் தான். ஓகே, எப்படி போகணும்?
ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் கட் பண்ணுங்க, அங்க ஸ்டெப்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் என்றான் பாலு. ஓகே தேங்க்ஸ் என்று சிரித்து கொண்டே தனது தோழிகளுடன் சென்றாள் கலா. அவளை பார்த்து கொண்டே நின்றான் பாலு. அந்த நொடியில் இருந்து அவன் மனது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. நிமிடத்திற்கு ஒரு முறை சென்று கலாவிடம் ஏதாவது வேண்டுமா, எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஏதோ ஒரு சாக்கு வைத்துக் கொண்டு அவள் அறைக்கு சென்று கொண்டிருந்தான். கலாவும் அவனை கவனித்தும் கவனிக்காமலும் இருந்தாள். அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் லேசாக புன்னகை மட்டுமே செய்தாள். பெரிதாக அவனை கண்டு கொள்ளாதவாறு அவள் இருப்பது அவனுக்கு குழப்பமாக இருந்தது. மாடிக்கு சென்று விட்டு கீழே இறங்கிய பாலுவை பட்டன முதுகில் அடித்தான் சேகர். ஆ, என்னடா எதுக்கு இப்படி அடிக்கிற? ஆ, என்னடா நானும் காலிலிருந்து பாக்குறேன், எதுக்கு இப்படி அந்த 6ஆம் நம்பர் ரூமே கதின்னு போயிட்டு போயிட்டு வர என்று சேகரை பார்த்து அசடு வழிந்தான் பாலு. ஆ, போதும் போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அந்த கலா பொண்ணை பார்த்துதான் இப்படி நேர்த்தி கடன் பண்ற மாதிரி மாடியில ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கியா? டேய், உனக்கு எப்படிடா அவ பேரு தெரிஞ்சது என ஆச்சரியமாக கேட்டான் பாலு. ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா? காலையில அவங்க காலேஜ் பொண்ணுங்க வந்ததுல இருந்தே எல்லா காலேஜ் பசங்களும் அவ பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்காங்க. அவ பேச்சுதான் போயிட்டு இருக்கு. நீ எங்க குணா படத்து கமலஹாசன் மாதிரி சுத்திட்டு இருந்தா இதெல்லாம் தெரிய போகுது. சரி, அதை விடு. அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது பேசுனியா? அவ ஏதாவது உன்னை பாக்குறாளா? எங்கடா என்ன பாக்குறாளா இல்லையானே தெரியல. டேய், பொண்ணுங்க எப்போ அப்படிதான். அவங்க பார்க்காத மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க எப்ப நம்மள பாக்குறாங்க, எப்படி நம்மள ஜட்ஜ் பண்றாங்கன்னே தெரியாது. ஆனா கரெக்டா கணக்கு போட்டுடுவாங்க. ஆனா நாம தான் தத்தி மாதிரி பேன்னு சுத்திக்கினே இருப்போம். ஆனா ஒன்னும் தெரியாது. இதோ பாரு, நீ பாட்டுக்கு விஷயத்தை எழுதிக்கிட்டே போகாத. அவளுக்கு ஏகப்பட்ட பசங்க லவ் சொல்ல லைன்ல நிக்கிறாங்க. பட்டுன்னு விஷயத்தை போட்டு உடைச்சிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று அவன் கூறிக்கொண்டு இருக்கும் போதே எஸ்கியூஸ் மீ என்ற கலாவின் குரலை கேட்டு பட்டென திரும்பினான் பாலு. பாலு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என் ஃப்ரெண்டு சலங்க டப்பாவை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாலாம். உங்க காலேஜ் பசங்க யாராவது வச்சிருந்தா கேட்டு வாங்கி கொடுக்க முடியுமா? நாங்க ஆடிட்டு கொடுத்துறோம் என்றாள் பரபரப்பாக. எங்க காலேஜ் பசங்க சலங்க கட்டி ஆடுற மாதிரி எந்த ப்ரோக்ராமும் பண்ணல. ஆனா வேற காலேஜ் பசங்க யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறேன் என்றான் பாலு. இல்ல பாலு, ஒரே ஒரு காலேஜ் பசங்க தான் சலங்க கட்டிட்டு ஆடுறாங்க. அவங்க கிட்ட எங்க காலேஜ் பொண்ணுங்க ஏதோ சின்னதா பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனால அவங்க யாரும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நீங்க போய் கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும் எங்களுக்காக தான் கேக்குறீங்கன்னு. அதனால அவங்க தரமாட்டாங்க. ஓ, அப்படியா? இப்ப என்ன பண்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு வீடு. நான் அட்ரஸ் தரேன். நீங்க கொஞ்சம் அங்க போய் வாங்கிட்டு வர யாரையாவது அனுப்ப முடியுமா? எல்லாரும் ப்ரோக்ராம்ல இருக்காங்க. இப்ப போய் யாரையும் கேட்க முடியாது. சரி, நானே போயிட்டு வந்துடுறேன், அட்ரஸ கொடுங்க என்று வண்டி எடுத்துக்கொண்டு கிளம்பிய பாலு, சேகர், நான் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பாத்துக்கடா, இதோ வந்துடுறேன் என்று விரைந்தான். பாத்து பத்ரம் பாலு என்று கலா கூறியதும் அவன் மனது அந்த வண்டியை போல் ரெக்கை கட்டி பறந்தது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் பாலு இன்னும் வரவில்லை. சேகர் கலாவின் அறைக்கு சென்றான். அங்கு பரபரப்பாக இருந்த கலாவிடம், என்ன கலா, இன்னும் பாலுவை காணோம்? டைம் ஆகுது. எங்க HOD அவனை கேட்டுக்கிட்டே இருக்காரு. நானும் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன். ஆமா, ரொம்ப தூரமா வீடு என்றான் படபடப்பாக. இல்ல, இந்நேரம் அவர் வந்திருக்கணும். சரி, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்க வாங்க, அப்புறம் பார்க்கலாம் என்றான் சேகர். அனைவரும் அமைதியாக சென்றனர். கலாவின் மனது ஏனோ பதறிக்கொண்டு இருந்தது. அடுத்து நாம தாண்டி ஆடணும். சலங்கை இல்லாம என்ன பண்றது? நம்ம காலேஜ் மானமே போக போது. நம்மள கலாய்க்கவே அதோ அவங்க ரெடியா இருக்காங்க பாரு என்று அங்கிருந்த பெண்களை காண்பித்தாள் கலாவின் தோழி ரேகா. ஆமா, சலங்கிய மறந்துட்டு வந்துட்டு பாவம் அந்த பாலு வேற அனுப்பி வச்சிட்டோம். அவங்க HOD வேற அவனை காணோன்னு டென்ஷனா இருக்காரு. என்ன நடக்க போகுதோ என்று ரேகாவை இருந்து விழுந்தாள் கலா. சரிடி, நான் என்ன பண்றது? அடடா, அவங்க ஆடிட்டாங்க, நெக்ஸ்ட் நாம தான் என்று பதறினாள் ரேகா. கலா, இந்தாங்க என்று மூச்சு வாங்க அவள் பின்னால் வந்து நின்றான் பாலு. அவன் கையில் இருந்த சலங்கை பெட்டியை வாங்கி கொண்டு, என்ன பாலு, என்ன ஆச்சு என்று பதறினாள் கலா. ஒண்ணுமில்ல, சின்ன ஆக்சிடென்ட், கையில லேசா அடிபட்டுடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க ரெடி ஆகுங்க என்று ரேகாவிடம் கூறிவிட்டு ஸ்டேஜ் பக்கம் இருந்த ரூமுக்கு சென்றான் பாலு. இதற்குள் கலா அவன் பின்னால் ஓடினாள்.
அந்த அறையில் எச்ஓடி பாலுவை சராமாரியாக திட்டிக் கொண்டிருப்பதை பார்த்து வெளியிலேயே அமைதியாக நின்றாள். பொறுப்பான பையன்னு உன்னை போட்டா இப்படிதான் பண்ணுவியா? என்ன இது கையில ரத்தம்? எங்க போய் ஊரை சுத்திட்டு வர? சார், அது எந்த காரணம் வேண்டாம். நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வேலையை பாரு என்று வெளியே சென்றார். அமைதியாக வெளியே வந்த பாலுவை பார்த்த கலா, சாரி பாலு, என்னால தானே உங்க ஹெச்ஓடி என்று கண் கலங்கினாள். ஏய் கலா, என்ன இது? நாமெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், நாம எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். நமக்குள்ள இந்த மாதிரி உதவி எல்லாம் செஞ்சுக்கிறது சகஜம். நாளைக்கு நம்ம வெளியில எங்கேயாவது பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்வீட் மெமரியா இருக்கும் இல்ல என்றான் பாலு. கண்டிப்பா என்றாள் கலா சிரித்து கொண்டு. அப்பா, நீங்க இப்பதான் உண்மையா சிரிக்கிறீங்க. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கு என்று தைரியமாக கூறிவிட்டான். சற்று நேரத்தில் கலாவின் முகம் மாறியது. சரி பாலு, என்ன கூப்பிடுறாங்க, நான் வரேன், ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். என்ன கலா, திரும்பவும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நான் யாரோவா சொல்லுங்க என்று அவள் கையை பிடித்து விட்டான் பாலு. டக்கென அவன் கைகளை உதறிய கலா அமைதியாக சென்று விட்டாள். அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை பாலுவால் கணிக்க முடியாமல் திணறினான். புரோகிராம் முடிந்து அவரவர்கள் கிளம்பி கொண்டிருந்தனர். பாலு எவ்வளவு முயற்சி செய்தும் கலா அவன் பக்கம் திரும்பவில்லை. கடைசியாக சலித்து போன பாலு வெளியே வந்து கொண்டிருந்த கலாவின் எதிரே போய் நின்றான். கலா, என்ன கலா, எதுக்கு என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றீங்க? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? என் மேல கோவமா என்றான் அவள் எதிரில் நின்று கொண்டு. அவளுடன் இருந்த அவள் தோழிகள் பாலுவை பார்த்துவிட்டு, சரிடி கலா, நீ பேசிட்டு வா, நாங்க பஸ்ல வெயிட் பண்றோம் என்று சென்று விட்டனர். என்ன பாலு, சொல்லுங்க. நீங்க பண்ண உதவிக்குத்தான் ரொம்ப நன்றி. இத நான் அப்பவே சொல்லிட்டேன். வேற என்ன செய்ய சொல்றீங்க என்றால் பாலுவை நிமிர்ந்து பார்த்து கொண்டு. என்ன கலா, ஒரு மாதிரி பேசுறீங்க? பாலு, நாம இப்படி தனியா பேசுறது பார்த்தா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. எங்க பிரின்சிபல் வேற வராரு. ப்ளீஸ், நான் போகணும், வழிய விடுங்க. என்ன கலா, என் மேல கோவமா? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், உங்க நம்பர் கொடுங்க என்றான் பரபரப்பாக. கலா ஒரு நிமிடம் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இதற்குள் மிக அருகிலேயே அவர்களது பிரின்சிபல் வர, எங்க பிரின்சிபல் வராரு, நான் கிளம்புறேன் என்று சென்று பஸ்ஸில் ஏறினாள். பாலு விரைந்து சென்று ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்த அவளிடம் கையில் இருந்த சீட்டை போட்டான். இதுல என் நம்பர் இருக்கு, நீங்க எனக்கு கட்டாயம் போன் பண்ணணும் என்று கத்தி கொண்டே ஓடி வந்தான். இதற்குள் கலாவிற்கு வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. சரி பாலு, போங்க, எல்லாரும் பாக்குறாங்க என்று அவள் தடுமாறினாள். பஸ் விரைந்து சென்றது. அன்னைக்குதான் அவளை கடைசியா பார்த்தது. அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான நாள். அதுக்கப்புறம் அவ எனக்கு போனே பண்ணல. நானும் படிப்பு வேறன்னு இருந்துட்டேன். அப்புறம் வாழ்க்கையில புது புது நண்பர்கள், புது புது சந்திப்பு. எப்படியோ நல்லபடியா வாழ்க்கை போயிட்டு இருந்ததுல நான் கலாவை சுத்தமா மறந்துட்டேன். அப்பாவும் அம்மாவும் என்னை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆசைப்பட்டு மாலாவை பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணாங்க. மாலாவும் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவன் யோசித்து கொண்டு இருக்கும் போதே கதவு தட்டும் சத்தம் கேட்டு பாலு பழைய நினைவுகளிலிருந்து வெளியே வந்தான். என்ன கனவா என்று கையில் டிஃபன் கேரியருடன் உள்ளே வந்தார் கலா. சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், வாங்க சாப்பிடுவீங்க, நான் எடுத்து வைக்கிறேன், நீங்க போய் கையாளம்பிட்டு வாங்க என்று டேபிளில் இலையை போட்டாள். அதில் ஒவ்வொரு பலகாரமும் எடுத்து அடுக்கினாள் கலா. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த பாலு, கலா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று தயங்கினான். எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், போய் கையாளம்பிட்டு வாங்க என்று அவள் பரிமாறிக்கொண்டே கூறினாள். பாலு எழுந்து சென்று கையாளம்பி கொண்டு வந்து அமர்ந்தான். 2 பொரியல், அப்பளம், வடை, கூட்டு அனைத்தும் பரிமாறினாள் கலா. என்ன இது, இவ்வளோ ஐட்டம், நான் எப்படி சாப்பிடுறது? வாயாலதான். கல்யாண மாப்பிள்ள நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்க வேண்டாமா? ஆமா, அப்பதானே இவ தங்க கிட்ட அடிவாங்க சரியா இருக்கும் என்று ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்து கொண்டு உள்ளே வந்தான் ரவி. என்னங்க இது என்ற கலாவை பார்த்து, அப்படியே போட்டனா வந்தியே, ஒழுங்கா சாப்பாடு எடுத்துட்டு வரமாட்ட, பாயசத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? உன் தங்க ஒரே நச்சரிப்பு, அதுதான் எடுத்துட்டு வந்தேன் என்று அந்த டிஃபன் பாக்ஸை பாலுவின் அருகில் வைத்தான். என்னங்க, பாயாசம் இல்லைன்னா என்ன, அதுக்காக நீங்க வரணுமா? நானே வந்து அங்க சாப்பிட்டு இருப்பேன் இல்ல, எதுக்கு நீங்க 2 பேரும் எனக்காக அலையணும்? இதெல்லாம் என்ன இருக்குது பாலு, நீங்க பண்ணாத உதவியா நாங்க பண்ணிட போறோம் என்றான் ரவி சிரித்து கொண்டு.
அவனை ஆச்சரியமாக பார்த்த பாலு ஏதோ கூற வருவதற்குள், கலா, பெரிய மாப்பிள்ளையோட அக்கா வந்திருக்காங்க, கொஞ்சம் வாங்கம்மா என்று அவளது தாய் குரல் கொடுக்க, தோ வரம்மா என்று பதில் குரல் கொடுத்தாள் கலா. சரி பாலு, நீங்க சாப்பிடுங்க, எங்க நாத்தனார் வந்திருக்காங்க, நாங்க கிளம்புறோம் என்று. ஏங்க வாங்க, அண்ணி வந்திருக்காங்களா என்று எழுந்து வெளியே சென்றாள். சரி பாலு, நாம அப்புறமா பார்க்கலாம், நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு என்று வெளியே சென்றான் ரவி. அவர்கள் சென்றதும் பாலு அமைதியாக யோசனையில் ஆழ்ந்தான். என்ன இது, ரவி சொல்றத பார்த்தா அவருக்கு கலா நம்மளை பத்தி சொல்லியிருக்கான்னு தான் தெரியுது. அப்ப நான் அவகிட்ட அன்னைக்கு பேசினது, போன் நம்பர் கொடுத்ததெல்லாம் சொல்லியிருப்பாளோ? அட கடவுளே, என்ன இது தர்ம சங்கடமான நிலைமை. கல்யாணம் ஆனதும் நம்ம மாலிதைய கூட்டிட்டு போயிடணும். இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அவங்க முகத்துல என்னால முழிக்க முடியாது. தன்னோட பொண்டாட்டி தங்கச்சி புருஷன் நம்ம பொண்டாட்டிக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ண ரவிக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? எனக்கு அசிங்கமா இருக்கு என்று வெட்கினான். மறுநாள் முகூர்த்தம் முடிந்தது. மாலாவிற்கும் பாலுவிற்கும் திருமணம் இனிதே நடந்தது. அனைவரும் வாழ்த்தினர். வந்திருந்த அனைத்து சொந்தங்களிடமும் நன்கு பேசிய பாலு கலாவையும் ரவியையும் ஏறெடுத்து பார்க்க தயங்கினான். ஆனால் ரவியும் கலாவும் அவனை கவனிப்பதும் பேசுவதும் தேவையானது செய்வதும் என இருந்தனர். 3 நாட்கள் சென்றது. அன்று சென்னைக்கு புறப்பட்டனர் மாலாவும் பாலுவும். ஸ்டேஷனுக்கு தனது தங்கையை வழியனுப்ப வந்தாள் கலா. ரவியும் அவர்களுடன் வர பாலுவிற்கு டென்ஷன் அதிகமா இருந்தது. ஸ்டேஷனில் வண்டி புறப்படும் சமயம் பாலு வாட்சை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனது தவித்து கொண்டிருந்தது. அப்பாடி, எப்படா வண்டி கிளம்புன்னு இருக்கு. இப்ப கிளம்பனா இனி இவங்க பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தான் பாலு. அக்கா, நான் கிளம்புறேன், நீங்க கட்டாயம் எங்க வீட்டுக்கு வரணும் என்று கண்களிய தனது தங்கையை பார்த்து, அழாதடி, கட்டாயம் நாங்க வரோம், நீங்க அடுத்த மாசம் பாம்பே வரணும் என்று கண்களை துடைத்து கொண்டாள் கலா. அழாத கலா, நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு கிளம்பலாம் என்றான் ரவி பாலுவை பார்த்து கொண்டு. என்ன பாலு என்ற ரவியை பார்த்து, ஆ ஓகே ஓகே, வாங்க வாங்க என்றான் பாலு. இதற்குள் வண்டி புறப்பட்டது. அழுது கொண்டே அக்காவும் தங்கையும் பிரிந்தனர். வண்டி ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தது. அப்பாடி என சீட்டில் சாய்ந்தான் ரவி. மாலா கண்களை துடைத்து கொண்டிருந்தாள். எதுக்கு மழற என்று தான் பேண்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்தான். அப்பொழுது ஒரு காகிதம் கீழே விழுந்தது. அதை பார்த்த பாலு, அடடா, இது காலையில ரவி கொடுத்த லெட்டர் ஆச்சே, இது அப்புறமா படிக்க சொல்லி கொடுத்தாரு, நானும் டென்ஷன்ல மறந்துட்டேன் என்று டக்கென எடுத்தான். என்னங்க அது என்ற மாலாவை பார்த்து, ஒண்ணுமில்லம்மா, நீ கண்ணை தொடச்சிக்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து சென்று அவள் பார்க்காதவாறு வாசற்பக்கம் நின்று அதை பிரித்து படித்தான். அன்புள்ள பாலு, நானும் என் மனைவி கலாவும் சேர்ந்து எழுதும் லெட்டர். நீங்க என் மனைவிய பார்த்ததும் ரொம்ப டென்ஷனாவே இருந்தீங்க. இத நாங்க கவனிச்சோம். உங்க போட்டோவை மாலா எங்களுக்கு அனுப்பும் போதே உங்களை பத்தின எல்லா விஷயமும் கலா என்கிட்ட சொல்லிட்டா. உங்களை பார்த்ததும் நீங்க அதெல்லாம் மறந்துட்டு இருப்பீங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க அதெல்லாம் மறக்கலன்னு அப்புறம் தெரிஞ்சுது. இதோ பாருங்க பாலு, சின்ன வயசுல இந்த மாதிரி காதல், ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுறதெல்லாம் சகஜம். நான் கூட அப்படிதான். இதுக்காகலாம் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. நாங்க எப்பவோ அது எல்லாம் மறந்துட்டோம். நீங்க இப்ப என் தம்பி மாதிரி, என் மனைவி உங்க அண்ணி மாதிரி. இப்ப அவ தாய் ஸ்தானத்துல இருக்கிறா. எங்க மனசுல உங்களை நாங்க உயர்வாதான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்களும் எல்லாம் மறந்துட்டு எங்க கிட்ட சகஜமா பழகுங்க. அதுதான் நம்ம 2 ஃபேமிலிக்கும் நல்லது. நம்ம நெருங்கிய சொந்தமாயிட்டோம். இனிமே அடிக்கடி நம்ம பார்க்கணும், பேசணும். நம்ம நட்பும் சொந்தமும் இன்னும் வளரணும். அதனால நீங்க எங்க கூட நல்லா சந்தோஷமா பழகணும். இத நான் அப்பவே சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. நாங்க அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம், நீங்க சம்மதிச்சா. ஆனா ஒண்ணு, நீங்க கட்டாயம் எங்க வீட்டுக்கு வரணும். உங்க மனசு சரியானதும் நீங்க வாங்க. எப்போ எங்க அன்பான வரவேற்பு உங்களுக்காக என்று எழுதியிருந்ததை படித்ததும் பாலுவின் முகம் தெளிந்தது. தனது செல்போனை எடுத்து ரவிக்கு போன் செய்தான். சொல்லு பாலு என்று உற்சாகமாக பேசிய ரவியிடம், அண்ணா, நீங்க கட்டாயம் அடுத்த வாரம் எங்க வீட்டுக்கு வரணும், அண்ணியையும் கூட்டிக்கிட்டு. நாங்க உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். மாலாவை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே கூறினான். அவன் அருகில் இருந்த மாலாவிற்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் அவள் மனது தனது அக்காவையும் மாமாவையும் தனது கணவர் அன்புடன் உரிமையாக வரவேற்பதை நினைத்து பூரித்தது.
இத்துடன் மனதே மனதே குழப்பம் என்ன கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.